என்ன சத்தம் இந்த நேரம் கோயிலின் மொழியா? என்ன சத்தம் இந்த நேரம் கதிரின் ஒலியா? கிளிகள் முத்தம் தருதா? மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. அது பக்கத்துலேயே கைப்புன்னு ஒன்று இருக்கும், அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா மற்ற நண்பர்களுக்கு வீடியோ போய் சேரும். அக்கா நீங்க என்ன வந்திருக்கீங்களே பாருங்க, நான் இதெல்லாம் பாத்துக்கிட்டேன். இல்ல ஒன்னு அடுப்புக்கிட்ட விட்டுட்டு நான் எங்க போவேன்? ஐயோ ஊருக்காரவி எல்லாம் வந்திருக்காவ, நீங்க போங்க, நான் பாத்துக்கிட்டு வந்த வெண்ணி தானே நான் இறக்கிடுவேன். வேண்டாம் வேண்டாம், அப்ப கொதிக்கட்டும், என்ன கூப்பிட்டு நான் வரட்டா? சரிங்கக்கா. அக்கா என்னம்மா? இல்ல பேர்க்கான வலினா என்னது? ஐயோ எனக்கும் தெரியலையே. அத்தைக்கிட்ட வேணா கேப்பமா, வலிக்குதா? இல்ல அடிக்கடி வலிக்கிறதா, அடி வீட்டுல விண்ணு விண்ணு தெரிக்குது, அதான் கேட்டேன். எனக்கு தெரியலையே, வேற எதுவும் பண்ணல. சரி வேற எதுவும் பண்ணல. இது 9ஆம் மாசம் தானே, அத்தை மாசம் தானே குழந்தை பிறக்கும், ஒண்ணும் செய்யாது. சரிக்கா, வித்தியாசமா இருந்துச்சு அதான் கேட்டேன். இந்த பாரு அத்தை ஒன்று அடிச்சனவ கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் சொல்லிருந்தாவல. இரு நான் போய் அத்தையை கூட்டிட்டு வரேன். ஐயோ அக்கா ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க பாட்டுக்கு வேண்டதெல்லாம் பாத்துட்டு போயிடாதீங்க. இருங்க அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. அப்படி ஏதாவது பண்ண என்னால இப்படி நிக்க முடியுமா? சரி அம்மையெல்லாம் என்ன நின்னாவ, நான் சொல்லிக்கிட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. வேற ஒண்ணும் செய்யல. இல்லக்கா. அண்ணே என்ன மொய் கவர் எல்லாம் அண்ணே ரூம்ல வச்சிருக்கானா, அத பீரோல எடுத்து வைப்பீங்களா? சரி அப்ப நான் எடுத்து வச்சிடுறேன். ஓய் என்னடி ரொம்ப வேலை பத்தமா இருக்கு? ஆமா நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் நான் தானே வேலை பார்க்கணும். வயிற்று வச்சுக்கிட்டா அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. எங்க கூட விளையாடுதலெல்லாம் கிடந்துட்டு இடந்தாலும் நாங்க எல்லாத்தையும் சேர்ந்தா பண்ணிட்டு கிடக்கோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இப்பதான் இசைக்கு விட்டும் போது எனக்கும் உருட்டி விட்டாவ. சரி இங்க சந்தோஷமா இருக்கல? இங்கதான் சந்தோஷமா இருக்கு, அங்க இருக்கும்போது இவ்வளவு சந்தோஷமாவே இல்ல. நான் உண்மையதான் சொல்றேன், அங்க இருக்கும்போது நான் சந்தோஷமாவே இல்ல. இப்பதான் குழந்தை இருக்கிறதுக்கான சந்தோஷத்தை முழுசா நான் அனுபவிக்கேன். இங்க எல்லாரும் என்ன நல்லா கேர் பண்ணி பாத்துக்கிட்டாங்க. கிங்ஸன் மாமாவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எல்லாரும் நல்லா பாத்துக்கிட்டாங்க, அக்கறையா இருக்காங்க, அதான் முக்கியம். சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு அக்கறையா இருக்காங்க பாருங்க, அதுதான் வேணும். வேலையே செய்ய விட மாட்டாங்க, நான் தான் கொஞ்சம் கொஞ்சம் செய்யணுமேனு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சும்மா இருக்க கூடாதுல்ல. சரி குடிக்கிறதுக்கு ஒரு கலர் எடுத்துட்டு உனக்கு எங்க ஒரு சோடா வேணா ஒண்ணு வாங்கி தரீங்களா? சோடாவா? ஏண்டி? என்னமோ தெரியல, அடி வயித்துல லைட்டா விண்ணு விண்ணு தெரிக்க மாதிரி இருக்கு, கேஸோ என்னமோ தெரியல. எடி நாளைக்கு வளக்காப்பு வச்சிருக்கு, வேர்க்கால வழிலாம் இல்லையா? சரி சரி அது எப்படி எங்க, எனக்கு எப்படினாலும் ஃபங்க்ஷன் வச்சிருங்க. நாளைக்கு சொல்லியாச்சுல்ல, கையோட வச்சிருவோம். நாளைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் வருவாங்க. நாளைக்கு ஒன்று ஃபங்க்ஷன் சரியா? இன்னைக்கு கிங்ஸன் எனக்கும் இசைக்கணும் அந்த மாதிரி, நாளைக்கு நம்ம 2 இருக்கோம். நம்ம 2 பேரும் மாலை மாத்திக்கிட்டு ஒன்னா பட்டு வச்சுட்டு பட்டு சட்டை கட்டிட்டு உட்கார்ந்ததே இல்லை, நாளைக்கு தான் உட்கார போறோம். எனக்கு சந்தோஷமா இருக்கு. அது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? ஓடி போய் கல்யாணம் பண்ணுதோம், ஆனா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களை இழக்கிறோம் தெரியுமா? அரேஞ்ச் மேரேஜ்னு கிண்டல் அடிக்கும், அதுல எவ்வளோ புனிதமான விஷயங்கள் இருக்கு தெரியுமா? எத்தனை விஷயங்கள் நினைவுகள் இருக்கு தெரியுமா? கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அதை ஓடி போய் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா, அதனால சில பேர் வாழ்க்கை திருட்டுத்தனமாவே முடிஞ்சிருது. சொந்த பந்தம் சூழ பெத்தவங்க ஆசீர்வாதத்தோட அவங்க ஆனந்த கண்ணீர்ல நடக்கும் பாரு ஒரு கல்யாணம், அதுதான் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது. நீயும் நானும் இனி பெரியாத பந்தோன்னு எல்லாருக்கும் முன்னாடி கௌரவமா அறிவிக்கிறோம் பாரு. இவன் எனக்கான துணை, இவன் எனக்கான துணைன்னு கௌரவமா மானத்தோட அறிவிக்கும் பாரு. அதுல கிடைக்கிற ஒரு அழகான மரியாதை, அது நம்ம துணைக்கு நாம கொடுக்கிற ஒரு மரியாதை. நம்ம ஒண்ணு ஆடு மாடுலாம் இல்லையே, நம்ம மனுஷங்க. நம்ம இணையறதே கௌரவமா இருக்கணும், புனிதமா இருக்கணும். அப்பேற்பட்ட பாக்கியத்தை இழந்துட்டோம். ஆனா நாளைக்கு அது நமக்கு நிறைவேற போகுது. கணவன் மனைவியா ஊரறிய உலகறிய உட்கார போறோம். எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது, இப்ப இது நமக்கு கிடைச்சிருக்கு. விட்டுருவேனா நான்? உண்மையிலே நான் கல்யாணத்தை மிஸ் பண்ணிட்டேன். எப்படிலாம் இருந்திருக்கும்ல. நாளைக்கு தாலி கட்ட போறேன்னா இன்னைக்கு எவ்வளவு மகிழ்ச்சி, ஆனந்தம், நிம்மதி, பரபரப்பு எல்லாம் இருந்திருக்கும்ல. கிணத்த கடையில கேட்டேன் கட்டிக்கிட்டியான்னு, அப்படியே உன்னை காரக்காரனை இழுத்துட்டு வந்து தெருல வச்சு தாலி கட்டி கூட்டிட்டு வந்தேன். அந்த கல்யாணத்தோட மதிப்பே எனக்கு எடுத்துட்டேன். இந்த தாம்பத்தியம் கல்யாணங்கிறது எவ்வளவு புனிதமானது, இத போய் நான் நாசம் பண்ணிட்டேன்னு எனக்கு ஒவ்வொரு நொடியும் தோணுதுடே. சரி 2 பேரும் சேர்ந்து தானே தப்பு பண்ணிட்டோம். கிங்ஸன் என்ன பாரு, ஊரறிய போய் பரிசம் போட்டான், அதுக்கப்புறம் தான் கூட்டு கொண்டு வச்சிருந்தான். அப்படி கூட நம்ம பண்ணாம விட்டுட்டோமாடே, அது கூட கௌரவமா இருக்குது. இவன் என் பொண்டாட்டி தான் அப்படின்னு கௌரவமா போய் பரிசம் போட்டுட்டு வந்துட்டான். இவன் எனக்குன்னு பிறந்தவா, என் கூட இருப்பா, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு நெஞ்ச நிமித்திக்கிட்டு நின்னான். ஆனா என்னால அப்படி சொல்ல முடியலையே. நம்ம மறுபடியும் கல்யாணம் பண்ணுவோமாடே. என்ன சொல்றீங்க?
ஆமாடே, நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இங்க பாரு, சாரும் எனக்கு மூத்தவன். அவனை வச்சுக்கிட்டு நான் இந்த வழியும் பார்த்துட்டேன். நம்ம கல்யாணம் பண்ணுவோமா? சாரும் எனக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம 2 கல்யாணம் பண்ணுவோமா? ஊரறிய உலகறிய பத்திரிக்கை அடிச்சு. நிஜமா? நல்லா இருக்கும்ல? காசு பணம் என்னடி? காசு பணம் எதுக்காக நம்ம சம்பாத்தியம் பண்றோம்? இப்பெல்லாம் வாழறதுக்காக தானே காசு பணம் சம்பாத்தியம் பண்றோம். இனி நான் சேர்த்து வச்சு என்ன பண்ண போறேன்? என் பிள்ளைக்கு வச்சுட்டு போவேன், அவன் பிள்ளைக்கு வச்சுட்டு போவான். இதுல எனக்கு என்ன லாபம்? அப்படி நான் என்ன வாழ்ந்துட்டேன்? எனக்கு நான் என்ன செலவு பண்ணிட்டேன்? கல்யாணத்துக்கு செலவு பண்ணியிருந்தா கூட ஏன் கல்யாணத்துக்கு செலவு பண்ணேன்னு சொல்லியிருக்கலாம். அதுவும் இல்லாம ஆக்கிட்டேன். இங்க பாரு, சாரணனுக்கு கல்யாணம் முடிஞ்ச அடுத்த மாசமே நம்ம 2 கல்யாணம். அது வரைக்கும் நமக்குள்ள எதுவும் கிடையாது. என்னது? இது இருக்கட்டும், அடுத்து நமக்குள்ள எதுவும் கிடையாது. அடுத்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் தொடுவேன். பாப்போம். லவ்லாம் இருக்கும், சின்னதெல்லாம் எல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா பெருசு எதுவும் இருக்காது. அடுத்த குழந்தைலாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். உங்களை நான் சொல்றேன். சரி வா, அங்க எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க, நீ மட்டும் நின்னுட்டு இருக்க. இல்ல, கொஞ்சம் சாம்பார் நைட்டுக்கு சூடு படுத்திக்கிட்டு இருந்தேன். நைட்டுக்கு வேணும்ல, இனி போய் காலி ஆயிட்டுனா எடுத்து வைக்க முடியாது. இப்ப நைட்டுக்குன்னு ஒன்றும் செஞ்சுட்டு அடக்க முடியாதுல்ல. ஏங்க, என்னமா? நாம இனிமேல் இங்க தானே இருப்போம். அப்படின்னு சொல்ல முடியாது. ஏங்க, நான் அந்த வீட்டுக்கு வரல. எனக்கு பொதுவாக அந்த தெருவே பிடிக்காது, வடக்கு தெருவே பிடிக்காது. ஏங்க, நம்ம இங்கேயே இருப்போங்க. நமக்கு இங்க உரிமை இருக்குல்ல. உரிமை இருக்குடு, ஆனா இருந்தாலும் மாதிரி வந்துட்டு போலாம். ஏங்க இல்லைங்க, எனக்கு இங்க எல்லாரையுமே பிடிச்சிருக்கு. நான் இவங்களோட வாழ்ந்துட்டு போறேனே. அந்த வீட்டில் இருக்கும் போது தான் அனாதை மாதிரி வாழ்ந்தேன். எங்க அம்மா கிட்ட இருக்கும் போதும் அப்படிதான் வாழ்ந்தேன். இங்க தான் 4 ஜனம் இருக்குது. வீடுனா சண்டை சச்சரலாம் வரதா செய்யும், ஆனா அதுலயும் ஒரு நிம்மதி இருக்கும். நாம இங்கே இருப்போங்க. அது எப்படி சரி போட்டு வரும்? நீங்க யோசித்து பாருங்க, நாம இங்கே இருப்போங்க. நம்ம சொத்தை புள்ள கொண்டு கொடுத்துருங்க. நமக்கு எதுவுமே வேண்டாம், எல்லாத்தையும் கொடுத்துருங்க. நாம இந்த வீட்டுல ஒரு சின்ன ஒரு கூரை வச்சாது இருந்துக்கலாம். ரொம்ப பிடிச்சிருக்காவா? இங்க பாருங்க, இப்போ பெரிய மாமா ஞானத்தர மாமா ஒரு ஓரமா சின்ன ரூம்ல தான் இருக்காரு அவர் குடும்பத்தோட. கிங்ஸின் மாமாவுக்கு நடு ரூமு, சாரோனுக்கு வெளியில. அப்படிங்கும் போது நமக்கு ஒரு ரூம் இல்லாமையா போயிரும். இது ரொம்ப சின்ன வீடு. கிங்ஸனுக்குலாம் ரூமே இல்லடி. அவன் இதுல எப்படி குழந்தை பத்தி எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ரூமே இல்ல. தெரியும், இசை என்கிட்ட நிறைய நாள் சொல்லியிருக்கா. சேரும் போது நிறைய பேர் பார்த்துட்டாங்கன்னு. ஆனா கண்டுக்கவே மாட்டாங்களாம். மறுநாள் அதை பத்தி கொஞ்சம் கூட பேச மாட்டாங்களாம். அதுல சந்தோஷப்படுவா. இதுதான் குடும்பம், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா. ஏங்க நம்மளுக்கும் அதுல ஒரு பாதி ரூம் எடுத்துக்கிட்டா போதுங்க. நமக்கு பெருசெல்லாம் வேண்டாம். நம்ம 2 நீட்டி படுக்கிறதுக்கு இடம் இருந்தா போதும். அது வந்து என்னையா அங்க வரலையா? அப்பா, நம்ம இனிமேல் இங்கே இருக்கலாம்ப்பா. என்ன சொல்ற பாருங்கப்பா, அது எப்படிப்பா முடியும்? உனக்கு பிடிச்சிருக்காயா? அப்பா, அந்த புள்ள ஆசைப்படுது இல்ல, அம்மா கிட்ட நான் பேசுறேன். அப்பா அது எப்படிப்பா முடியும்? மனசு இருந்தா முடியும். ஏன் உன் அண்ணன் மாதிரி என்ன வெளியில போடான்னு சொல்ல போறானுவ? ச்சே, அப்படி சொல்ல மாட்டானுங்க. அவனுக்கு நீ வெளியில போனாலும் விட மாட்டானுங்க. சரி, நான் தங்கத்திட்ட பேசுறேன். எனக்கு என்ன சொன்னா, வீடு ரொம்ப சின்ன வீடா, அதான் யோசிச்சேன். இந்த சம்சாரம் மாசமா இருக்கா, தொட்டில் கட்ட கூட இடம் இல்ல, அதான் யோசிச்சேன். ஒண்ணு பண்ணலாம், அப்போ நாம எல்லாருமே பெரிய வீட்டுக்கு போயிருவோமா? வரமாட்டாங்கப்பா, இந்த வீட்டை விட்டு வரமாட்டாங்க. அது வரையா? சரிடா, அப்போ பின்னாடி இருக்காமல ராமகிருஷ்ணன், அவன் இடம் தானே இதுக்கு அடுத்து சேர்ந்துருக்கு. ஆமாப்பா. அவங்கிட்ட பேசி பாரு. ஒரு சென்ட்டுக்கு 1 லட்ச ரூபா போதுண்ணா, நான் கூட 1 லட்ச ரூபானாலும் தாரேன், எனக்கு ஒரு 3 சென்ட் தானே கேட்டு பாரு. அவன் என்ன சொல்றான்னு பாப்போம். எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து வீட்டை பெருசாக்கிடுவான். காசு பணம் என்னடா, காசு பணம் சம்பாத்தியம் பண்ணிக்கலாம். எடுத்து வீட்டை கட்டுக்கு வழியே பாரு. அப்பா, ஆசைப்பட்டுட்டலாம் அண்ணன் தம்பி கூட இருக்கணும்னு. இருந்துறியா? அவளுக்கு தப்ப வர்றதுக்கே மனசு இல்ல. எப்படியா மனசு வரும்? தங்கம் மாதிரி மாமியாரு, கூட பிறந்த மாதிரி அக்கா தங்கச்சி இருக்காங்க. இவ ஃப்ரெண்டு தான், இவளுக்கு எல்லாமே இருக்கா. பாரு, அவ எப்படி வருவா? சரியா, அப்ப ராமகிருஷ்ணன் பார்த்து பேசிட்டு அப்போ. சரிங்கப்பா. இன்னும் 1 வாய் சாப்பிடு. சரி, அந்த கூட்டு வச்சிட்டாங்க. எங்க அவியல் வச்சிட்டாங்க. அவியல் வச்சு தரேன், சாப்பிடு. என்னடி வழக்கப்ப முஞ்சி, எப்ப குழந்தை பிறக்கும்? அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு, ரொம்ப அவசரப்படாத. இப்ப எல்லாரும் ஆவலா பரப்பிய பிறவே நீ பாரு ஆளுக்கால தள்ளிட்டு தூர போவிய. போடி, புள்ள கலந்து உங்க அப்பா கிட்ட போ. ஏங்க, நான் அவளை கூட்டிட்டு வெளியில போங்க. சரி வா, தங்க பிள்ளைங்க வா, நம்ம வெளியில போமா. நான் வரல, நான் இங்க தான் இருப்பேன். இம்மா, நான் இன்னொரு பந்தில சாப்பிட்டுட்டா. வா, அண்ணன் ஊட்டி விட முடியா? நான் பந்தில தான் உட்கார்ந்து சாப்பிடுவேன். எல்லாம் அவ சாப்பிடுறதுக்கு ஆசைப்படுறதே இந்த பந்தில உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு தான். உருட்டி விட்டாலே இப்ப 1 ரூபாய்க்கு இங்க மாட்டா. ஆமா, இந்த குயிலி எங்க போனா? ஏமா, அவங்களுக்கு வெளியில வேலை இருக்கு, நான் பேங்க் வேலை, அது யாரோ பார்க்க வந்திருக்காங்க, பார்த்துட்டு இப்ப வந்துருவேன். எல்லாம் இந்த நேரத்துல வெளில போனாவா? ஏமா, இப்போ 5 நிமிஷத்துல வந்துருவோமா? சரி, நீ சாப்பிடு. அப்படி எனக்கு வேண்டாம்.
இல்ல முத பிள்ளைக்கு உருட்டு. என்னது? வா உனக்கு அண்ணன் விட்டு வரியா? ஒண்ணு தேவையில்லை. குட்டி தம்பி வரதுக்கு முன்னாடியே எல்லாரும் என்ன இப்படி நடத்துதிய. ஆத்தாடி பிள்ளைக்கு ஃபீல் பண்றால. நீதான் அத்தியாயிருவியா? என்னனே? நீதான் அத்தியாயிருவியா? அவளுக்கு சிரிப்பு பத்தியா? அவளுக்கு அத்தியா ஆயிருவோம்னா என்ன சிரிப்பு வருது? ஆமா நீ பெரிய அத்தியாயிருவல்ல. அதுக்கு சிரிப்பா பத்தியா? இன்னும் ஒரு வச்சு சாப்பிடுமா? பாதம். ஏம்மா வயிறு முட்டை சாப்பிடுமா? மூச்சு பிடிக்க பாதம். ஏன் கொஞ்சம் கொஞ்சமா உருட்டியா? சரி இந்த சாப்பிடுமா? கொஞ்சம் போல என்ன தாங்க, ரொம்ப வேண்டாம். அச்சா கொஞ்சம் போல சாப்பிடுமா? ஏன்னா நீ சாப்பிடலையா? இல்லம்மா எனக்கு வயிறு பசிக்கல. ஏது நேரத்துல இருந்து உனக்கு வயிறு பசிக்கலையான்னு கேட்க. நேத்து வந்து சாப்பிடலையா? அவன் எங்க இருந்து சாப்பிட்டு இருக்கான்? நேரத்துல இருந்து வேலை பார்த்துட்டு கிடந்தாலும் ஒரு சோறம் வயிற்றுக்குள்ள போல. ஏன்னா நீ சாப்பிடல. நீங்க சாப்பிடலையா? அதெல்லாம் ஒண்ணு செய்யாது, நீ சாப்பிடு. ஏய் நீ சாப்பிடியா? கண்ணாங்க நான் ஊட்டி விடுறேன். வேண்டாம் நீ சாப்பிடு. இப்பெல்லாம் என்ன யாருமே கண்டுக்கிறதே கிடையாது. உள்ளக்கு வாய் பத்தியல அதான் நாங்க விட்டு விடலாம் சொன்னோம்ல. பிற என்ன இப்படித்தான் கிங்சனே முன்னாடி புள்ள உருட்டுவா. இப்ப பாரு இசை வந்ததுக்கு அப்புறம் இசைக்கு தான் உருட்டுதான். எவ்வளவுக்கு வாயி ஆம்பனா அவன் பண்ணாட்டி தானே உருட்டுவான். அதுக்கு தான் ஒரு பையில என்ன உருட்ட வேண்டாம்னு சொல்லிட்டேன். எனக்கு நானே உருட்டிக்கிடுவேன். தங்கப்புல அப்படி சொல்லாதமா. வாங்க அண்ணன் விட்டு விடுதா. வேண்டாம். அப்புறம் நீயும் மைனிக்கு தான் உருட்டுவ. எனக்கு உருட்ட மாட்டேன். அவளையும் முடிவு பண்ணிட்டோம். இப்படிதான் சட்டு புட்டு நல்ல முடிவா எடுக்கணும். நீ எனக்கு உருட்டுனதே கிடையாது. நீலாம் வாய் பேசாத. அதான் இனி உருட்டுதேன்னு சொல்லிருக்கோம்ல. வா. ஏன் நீ வாப் பண்ணிட்டு இருந்தா அவளுக்கு உருட்ட போற. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் இப்படி தான் நிக்கணும். தேவையில்லை. அப்புறம் நான் விட்டுட்டோமா? எல்லாரும் என்ன சோதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். இல்ல என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்க. டென்ஷன் ஆயிட்டடா. தங்களுக்கு வாமோ. இங்க வா அண்ணன் கிட்ட வா. அவளுக்கு ஒரு வாய் உருட்டி விட்டுருங்க. பொறாமை பூரி என்கிட்ட தான் காட்டுவா. இசை நீ ஒண்ணு ரொம்ப மூட்டு வேண்டானா? பாட்டி பாட்டி மைனி சம்மந்தியா பாட்டி போட்டி. இனிமேல நான் உங்கட விளையாட வர மாட்டேன். ஓ நானும் உன்னை விளையாட சேர்க்க மாட்டேன். பாப்போம். எங்க நீங்க ஒண்ணு அவளுக்கு ஃபார்ல விட்டேன்டா. எனக்கு விட்டுங்க. அது எனக்கு தெரிஞ்சதானே. நீ நடிக்கன்னு எனக்கு தெரியும். ஆமாட்டி. தாயே ரெண்டு என்ன சண்டை போடுதம்மா. சரி தங்கப்புல வா, நான் உனக்கு ஐஸ் வாங்கி தரேன். வா ஐஸ் காய்ச்ச தங்க பாரு. ஐசா அப்பா அப்பாதான் ஐயா. என்ன இருந்தாலும் அப்பா கீடு யாரும் வர முடியாது. எத்தனை பேர் இருந்தாலும் சரி அப்பா அப்பாதான். இப்ப வாப்பா நம்ம போவோம். எப்போ காரியமா வரா பாத்துக்கோங்க. பயங்கர உசாருப்போ. ஏ தங்கப்புல வாமா. அப்ப எனக்கு அவன் ஆளு தான் வளர்ந்துருக்கா. அவளும் இன்னும் பச்சை பிள்ளைதான். அப்ப உனக்கும் வாங்கி தரேமா? எனக்கு பாலைசம் சேனைசம். சரிப்பா தங்கப்புல. போ எனக்கு பஞ்சாமம் தான் வேணும். அத மறந்துட்டேனே. எனக்கு அதான் வேணும். தெரியும் நான் கேட்டதா அவளு கேட்பான்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு பாலைசம் பிடிக்காதோ? எனக்கு இப்ப வந்து பிடிக்காது. இவளை முத கூட்டிட்டு போங்க. சரியா? நான் ஆட்களாம் சாப்பிட்டுட்டு இருக்கானு வேற எட்டு பார்த்துட்டு வரேன். இந்த பிள்ளை கொஞ்சமா உருட்டி விடு. சரிம்மா. இவன் எங்க போனா? சரி அருண் பண்ணி பந்தலுக்குலாம் பணம் கொடுத்துட்டு இருந்தான். நான் எட்டி பார்த்துட்டு வரேன். இவன் மைனி பத்தியா? அது அப்பா கிட்ட நின்றுட்டு இருந்தாவ. சரி நான் எட்டி பார்த்துட்டு வரேன். ஆஹா நம்மளுக்கு போற மகிமா. வாவும் என்ன வேலை பார்க்காம இழுத்து பறக்கி செஞ்சுட்டு அடக்கா. இல்ல சரணே அந்த மகிமா பிள்ளை எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு கிடக்கு பார்த்துக்க. எச்சியில வரைக்கும் பறக்கிட்டு கிடக்கா. அந்த பிள்ளை சாப்பிட்டு முதல் கேளு போ. சரிண்ணே. உங்க அம்மா இடத்துல உங்க அக்கா தான் இருக்கா பார்த்துக்க. அந்த பிள்ளை என்ன வேலை பார்க்க தெரியுமா? இல்ல வாலிய பிள்ளை தானே. எந்த வெக்கம் எந்த குச்சமும் இல்ல. எச்சியில பறக்குதா, தண்ணி கொண்டு வைக்க, வீட தூத்து பறிக்கி போடுதா. என்ன வேலை பார்க்க பாரு. உங்க அம்மைக்கு வழி இவா தான் உனக்கு. என் சாரன் பயிலுக்கு எப்படியாவது கட்டிடணும். ஏன் சாரனுக்கு என்ன குறை? வேலை இன்னும் 1 மாசத்துக்குள்ள நான் அவனுக்கு வேலை எடுத்து கொடுத்துருவேன். அவனும் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்துருவான். ஆனா மகிமா தான் என் தம்பிக்கு. இந்த புள்ளைய விளையாட்டி ஒரு பிள்ளை நம்ம வீட்டுக்கு கிடைச்சிட போறா. உனக்கு தாயா இருப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க சொன்ன சரியாதான் இருக்கும். என்ன என்னாச்சு? என்னடி தண்ணி கூட உடைஞ்ச மாதிரி இருக்கு. தண்ணி கூட உடைஞ்ச மாதிரி இருக்கா? என்ன என்னையா ஏன் கூப்பிட்டா? என்னமோ சொல்லுதா பாரு. என்னடி என்ன என்ன என்னாச்சுது? ஏன் என்ன என்னம்மா என்ன என்னாச்சுது? ஏதோ தண்ணி கூட உடைஞ்ச மாதிரி இருக்கு. சரி சரி இப்ப பதறாத ஒண்ணு இல்ல. பதறாத 9ஆம் மாசம் தானே. அது ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம். ஒண்ணு சரி
ஏ பெரியவனா ஏமா பயம் இல்ல. ஏ பெரியவனா இப்ப பாத்து எங்க போயிட்டாவல. ஏ பெரியவனா என்னம்மா என்னாச்சு? இல்ல அந்த வண்டி எடுத்துட்டு வரல. நான் அன்னைக்கு சொல்லி வச்சிருந்தேன் வண்டிக்கு ரெடியா இருக்கணும்னு. அந்த வண்டி எங்க? நம்ம டைரி டிரைவர் தான் நிக்குது. சீக்கிரம் போய் வண்டி எடுத்துட்டு வரல. ஏன் என்னாச்சு? இல்ல புள்ளைக்கு வலி வந்தாச்சு போ. ஏமா இன்னைக்கு தான வளக்காப்பு. ஆமா வலி சொல்லிக்கிட்டு வரோம். இல்ல போ நேராவது தண்ணி கூட வந்துட்டு இன்னும் வச்சிட்டு இருக்க கூடாது. இல்ல என்ன நான் வண்டி எடுத்து வந்தது. சீக்கிரம் அவளை தூக்கிட்டு வா. இசைமா ஏமா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனதெல்லாம் நான் எடுத்து வைக்க. நீங்க அவ பக்கத்துல இருங்க. அவளுக்கு தெரியும் பொண்டாட்டிக்கு தெரியும். முறைய அவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருந்தேன். அவ பீரோக்குள்ள தான் வச்சிருந்தா. அவளை கூப்பிடு. இல்லம்மா என்கிட்ட சொல்லி தான் வச்சிருந்தா. நான் இல்லாத நேரம் வழி வந்துச்சுன்னா இதெல்லாம் எடுத்து வச்சிருங்கன்னு. நான் போய் பாக்க. அப்படின்னே நீங்க வெளில போங்க. நான் பின்னாடி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி சரி ஐயா பிள்ளை தூக்கி நம்ம கிளம்புவோம். வலிக்குதா? வலி இல்ல ஆனா தண்ணியா வலியுது. ஏமா வலி இல்லங்க. அது சில பிள்ளைகளுக்கு அப்படிதான் இருக்கும். ஒண்ணும் செய்யாது. நீ நின்னு வண்டி எடுத்து கிளம்புவோம். சரிமா என்கிட்ட நீ பதறாத. இல்ல நான் பதறலையா? நான் பதறவே இல்ல. நான் பதறவே இல்ல. ஒன்னும் செய்யல. இல்ல ஒண்ணும் செய்யல. அம்மா மதுவா துணியை மாத்திரோடியா. ஆமா நான் மாத்தி கூட்டிட்டு வரேன். நைட்டி போட்டு கூட்டு வரேன். வண்டி எடுத்துட்டு என்னன்னு பாருங்க. ஐயோ வலி எடுத்துட்டேன். சரி சரி போயிடலாம் போயிடலாம். ஏமா சீக்கிரம் ஆஸ்பத்திரி போமா. ஏமா சீக்கிரமா. ஏமா ஐயோ இவன் பயத்துலன்றான் போலுக்க. இல்ல ஒண்ணும் செய்யாதல பதறாம இருல. அப்போ வேற எங்க போனா தெரியல. இப்ப பாத்து அப்ப அருண் பாண்டி போறான். அருண் பாண்டி அருண் பாண்டி. என்னமா ஏமா எதுக்கு கூப்பிட்டியா? இல்ல அதுக்கு வலி வந்துட்டு அவன் சாரன் வண்டி எடுக்க போனா ஆளே காணோம். பிள்ளைக்கு வலி வந்தாச்சு. தண்ணி கூட வர உடைஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும்ல. என்னதே வலி வந்துட்டா? நான் சொல்லி நான் வண்டி எடுத்துட்டு போன மாதிரியா? இப்பதான் வலி வந்துச்சு. போ வண்டி எடுத்துட்டு வரியா போ. நான் எடுத்துட்டு வரேன். நான் அப்பா தாய கூட்டிட்டு போனவ முத அவில எங்க இருந்தா கூட்டிட்டு வா. டென்ஷனா போல வண்டி எடுத்துட்டு வர. ஐயோ கை காலம் ஆடுதே. நான் வண்டி ஓட்டிட்டு போனேன். ஏமா சுத்தம் உங்க அப்பா தான் வண்டி எடுப்பாவ. போ உங்க அப்பா கூட்டிட்டு போ. நான் போய் அப்பா கூட்டிட்டு வரேன். நான் போய் அப்பா கூட்டிட்டு வரேன். ஒன்னும் செய்யாதுல. இல்ல ஒண்ணும் செய்யாத நீ போல. எப்பா எப்பா அந்த மனுஷன் ஒண்ணுதான் ஸ்ட்ராங்கா நிக்கும். வண்டி எடுத்து வந்துருவாவ. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ரொம்ப வலிக்கு. இவன் மயங்கிட்டா. மயங்கிட்டாளா? இசை இசை. சரி சரி இல்ல புள்ளை பிடிச்சு நான் வரேன். இவ்வளவு நேரம் ஆகுத ஒன்னும் சொல்ல மாட்டேக்காவல. தெய்வமே என் வீட்டுல பிறக்க போற முதல் வாரிசு எப்படியா பிறக்கணும். என்னம்மா டாக்டர் ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க. என்ன பேரக்கலன்னு சும்மா நினைச்சிட்டு இருக்கீங்களோ? அந்த போன புள்ள எடுத்துட்டு வர்றதுக்கு கண்ணால பாருங்க. அப்பதான் அந்த பொம்பளையில கை நீட்டும் போதே உங்களுக்கு தெரியும். புழுக்குன்னு அவளை ஏசதும் அவளை திட்டுறதும் அவளை அடிக்கதும் இதை கொஞ்சம் கண்ணால பாருங்க. அப்பதான் தெரியும். இதெல்லாம் கேட்க முடியாதும்மா. ஏமா எனக்கு பயமா இருக்குமா. எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணு செய்யாதுப்பா. பதறாம இருங்க. அம்மா அம்மா தாயே. அம்மா ஏமா ஏமா எனக்கு பயமா இருக்குமா. ஏமா கொலைலாம் நடுங்குற. ஏமா கேளுங்களேன் டாக்டர். இது என்ன கேட்கல? டாக்டர் கடவுளா? அவளும் பார்க்க வேண்டிய வேலையை தான் பாப்பாவ. அவளால என்ன முடியும்? எனக்கு என் பொண்ணு என் பிள்ளைமா. எனக்கு பயமா இருக்கு. என்னால இதெல்லாம் கேட்க முடியலமா. ஏமா எனக்கு படப்படப்பா வருதுமா. அம்மா அம்மான்னு கத்துவான்னு பார்த்தா
அத்தை அத்தை நீ என்ன கூப்பிடுதே புள்ள. ஏ அம்மா எனக்கு நெஞ்சலிக்கம்மா. ஏ அம்மா சாமி எங்க இசைக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கட்டும். நான் நடந்தே வரேன் உன் சந்ததிக்கு. நான் நடந்தே வரேன். அவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கட்டும். உன் சந்ததிக்கு நடந்தே வரேன். நடந்தே வரேன். நடந்து வரேன். அவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கட்டும். அவளுக்கு வலியை கொடுக்காத. வலியெல்லாம் எங்களுக்கு கொடு, அவளுக்கு கொடுக்காத. தெய்வமே, நான் என் 1 மாச சம்பளத்தை ஊருக்கு காணிக்கையா செலுத்துறேன். எங்க இசைக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கட்டும். தெய்வமே, நாங்க குடும்பமா வந்து உங்க கோயிலுக்கு வரோம். எங்க வீட்டு புள்ள வாரிசு புள்ளை பெற்றெடுக்க அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நாங்க குடும்பமா சந்தோஷமா உங்க ஆத்தா கோயிலுக்கு வரோம். எங்க புள்ளைய காப்பாத்தி கொடுத்துரு. தாயே என் சந்ததி தலைச்சிட்ட. என் குடும்பம் தலைச்சிட்ட. என் வம்சத்துல மொத புள்ள. என் வம்சத்துல மொத புள்ள. என் வாரிசு பிறந்திருக்க. குழந்தை பிறந்துச்சு. அம்மா குழந்தை சத்தம் கேக்குமா? அம்மா இசைய பார்க்கணும். அம்மா இசைய பார்க்கணும். இசைய பார்க்கணும். டாக்டர் டாக்டர் என் பொண்டாட்டி எப்படி இருக்கா? அவன் நல்லா இருக்கல. அவனுக்கு எதுவும் இல்ல. அவன் எப்படி இருக்கா? அவன் எப்படி இருக்கா? நல்லா இருக்கா, ஒரு குறை இல்ல. நல்லபடியா சுவப்பிரசவம் ஆயிருக்கு. நல்லா இருக்கா? பெண்களுக்கு 23, 24 வயசு நல்ல வயசு. குழந்தை பெற்றுக்கிற வயசு. சரியான பருவம். நல்ல சுவப்பிரசவமா இருக்கு. ஆரோக்கியமான சுற்றுச்சூழல், நல்ல குடும்பம், நல்ல கணவன் இருந்தா நல்லபடியா குழந்தை பெற்றெடுக்க முடியும். அதுக்கு சிறந்த உதாரணம் உங்க குடும்பம் தான். நல்ல தாயும் புள்ளையும் நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க. ஒரு குழந்தைய எதிர்பார்க்கறது தப்பு இல்ல. அந்த தாயை நம்ம எப்படி கவனிக்கிறோங்க தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தாய் ஆரோக்கியமா மனதளவுல சந்தோஷமா இருந்தா பிறக்க போற குழந்தையும் ஆரோக்கியமா நல்லபடியா பிறக்கும். அது மட்டும் இல்ல, வயிற்றுல குழந்தை இருக்கும் போது தாய் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாவும் ஆரோக்கியமாவும் மனதளவுல குழந்தையாவும் இருக்காலோ அந்த குழந்தை உண்மையாவே நல்ல குணத்தோடும் பண்போடும் இருக்கும். நிச்சயமா உங்க வீட்டு வாரிசு ஒரு குணமுள்ள பிள்ளையா தான் இருக்கும். எங்க வீட்டுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு? என்ன குழந்தை பிறந்திருக்கு? இருங்க, குழந்தை எடுத்துட்டு வரேன். அப்பா, நல்லபடியா பெத்து எடுத்துட்டா. அம்மா இசை நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம். அதான் எனக்கு தெரியுமே, அவளுக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னங்க, உங்க வீட்டு மகாராணிய புடிங்க. நாங்க எதிர்பார்த்துதான் கிடைச்சிருக்கு. ஐயா தாய் எங்களை மன்னிச்சிருனே. எங்களுக்கு பொம்பளை பிள்ளை தான் பிடிக்கும். இருமக்கடா மாதிரி 3 பேர் இருக்கும். இதுக்கு மேலே ஒரு பையன் நம்ம வீட்டுல தேவையில்ல. டேய் அருண் பண்ணிட்டு நான் சவாலிட்டு இருக்கேன்டா. என்ன சந்தோஷமா இருக்குன்னு வாரிசு நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி பிறந்திருக்குன்னு. எங்களை மன்னிச்சிருந்த. நான் வேண்டினதே அப்படிதான் வேண்டினேன். என்ன சவால தோத்துட்டா ஜெயிச்சிருக்கேன். உண்மையிலே நீ ஜெயிச்சிருக்கையா? வாரிசுங்கிறது ஆண் பெண் வச்சு நிர்ணயம் பண்ணக்கூடாது. ஒரு குடும்பம் தலைக்கிறதுக்கு ஒரு பெண்ணு தேவை. ஒரு பெண் குழந்தை வீட்டை மூத்ததா பிறக்கும் போது அந்த குடும்பம் அதிவேகமா வளர்ச்சி அடையும். அந்த குடும்பம் சீக்கிரம் பெருகும், பழுகி பெருகும். அந்த தெய்வமே நமக்கு நம்ம குடும்பம் பெருகி வளரும் தான் பெண் வாரிசா வந்து பிறந்திருக்கு. தெய்வம் வரம் கொடுத்தா ஆம்பளை பிள்ளை பிறக்கும். அந்த தெய்வமே வந்து பிறந்ததுன்னா பெண் குழந்தையா தான் பிறக்கும். அப்போ உங்க யாருக்கும் வருத்தலாம் இல்லையா? போடா, நான் வேண்டதே பொம்பளை பிள்ளைக்குதான். அப்ப ஆளுக்கால இந்த தர எல்லாரும் வேண்டிருக்கியா? நீ என்ன பிள்ளைக்குதான் வேணா? எனக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னு எனக்கு உறுதியே தெரியும்.
என் புள்ள எம்மா, என் பொம்பளை புள்ளம்மா, என் வாரிசு, என் மகாலட்சுமி. நீ கோமாவே இரு. எங்க அப்பா கிட்டயும் எங்க அம்மா கிட்டயும் புள்ளைய கொடுங்க டாக்டர். ஐயா நீ தான் உன் பிள்ளைய வத வாங்கணும் வாங்க. இல்ல, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் தான் எங்களுக்கு தெய்வம் எல்லாமே. அவங்க கையில கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்க வாங்கி பாத்துக்கலாம். நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த பண்பும் இந்த பண்பாடும் இந்த நல்ல குணமும் உங்க வாரிச நல்ல ஒரு குணம் உள்ள பிள்ளையா வளர்த்து காட்டும். பிள்ளைங்களுக்கு நாம சொல்லி கொடுக்க வேண்டாம். நம்ம வாழ்ற வாழ்க்கை முறை தான் அதுக்கு பாடம். நாம அன்பை விதைச்சோம்னா அந்த அன்பை அது அறுவடை பண்ணும். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டுற அன்பும் ஒற்றுமையும் இந்த புள்ள வளர்ச்சிக்கு அது ரொம்ப உறுதுணையா இருக்கும். நானே சொல்றேன், இந்த புள்ள பெரிய லெவல்ல வரும். ஏன்னா சுத்தி இருக்கிற மனுஷங்க அப்படி நல்ல பண்போடும் நல்ல கலாச்சாரத்தோடும் இந்த புள்ள வளரும். அது போதும். எங்க அம்மா கிட்டயும் எங்க அப்பா கிட்டயும் எங்க வீட்டு மகாலட்சுமியை கொடுங்க. இந்தாங்கம்மா உங்க வீட்டு மகாலட்சுமி. என்னங்க நீங்க வாங்குங்க. ஐயா முறைய சம்சார கையில கொடுங்கய்யா. அவதான் வீட்டுக்கு மகாலட்சுமி. அவ தொட்டு எங்க வாரிசு நல்லபடியா ஆஸ்வாதமா இருக்கட்டும். அவ கைப்படணும். வீட்டுல இருக்க பொம்பளைங்களை பொம்பளையா பார்க்காம சாமியா பாத்தீங்கல்ல, நல்லா இருப்பீங்க. இந்தாங்க, நான் எத்தனையோ குடும்பத்தை பார்த்துருக்கேன். சத்தியமா சொல்றேன், உங்க குடும்பத்தை மாதிரி நான் பார்த்ததே இல்லை. இந்தாங்கம்மா, இந்த புள்ள ரொம்ப அதிர்ஷ்டக்கார புள்ள. உங்க குடும்பத்தை வந்து பிறந்திருக்க. ஏன் பொண்டாட்டிக்கிட்டே கொடுத்துருங்க. ஏ தங்க புள்ள, அழகு போல இருக்கு பாரு. ஏ ராசாத்தி, ஏ தங்க புள்ள, ஏ மகாராணி. மகாராணி நல்லா இருக்கு இந்த பேரு. ஏமா இந்த பேரு நல்லா இருக்குமா? அது எப்படி நான் நினைக்கிறதுக்கு முன்னாடி நீ சொல்லுதா? சேம் பிளட்லனே. ஏ மகாராணி, எங்களை ஆள பிறந்த மகாராணி. என் வாரிசு, இந்த தங்கப்பாண்டியோட வாரிசு. ஏ ராசாத்தி, தாத்தா உன்னை மார்பிளையும் தோல்லையும் தூக்கி போட்டு வளர்ப்பேன். ஏங்க இவெல்லாம் நம்ம சேர்ந்து வளர்த்தாலும் நமக்கு பேத்தி பிறந்து அவன் சீக்கிரம் பெரிய பிள்ளையாவா. சடங்கு கல்யாணம் காய்ச்சுன்னு எல்லாத்தையும் நம்ம கண் குளிர பார்ப்போம்ல. ஆமா தங்கம். அதுக்குத்தான் அந்த தெய்வம் இவனாலும் பிரிச்சு வச்சாலும் பரவாயில்ல, இனி சந்தோஷமா இருங்கன்னு நமக்கு பேத்தியை கொடுத்துருக்கு. இனி பாருங்க, கடன்னு எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அதான் மகாராணியே வந்து பிறந்திருக்கா, மகராசியே வந்து பிறந்திருக்கா. சரி, பிள்ளைகளுக்கு கூட பிள்ளைல. ஐயா கிங்ஸ், என்ன உன் பிள்ளை புடி. அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் உரிமைப்பட்டவா அத்தக்காரி தான். அந்த அத்தக்காரி கையில கொடுங்க. நம்மளை விட அவளுக்கு தான் பாசமும் உறுத்தலும் அதிகமா இருக்கும். ஆமா, அழகி எங்க? அவன் வாலி புள்ள அதான் கூட்டிட்டு வரல. சரி, அதுக்கு என்ன சின்னவா இருக்கல்ல, அவகிட்ட கொடுங்க. நீ தான் அவளை வளர்க்கணும். குடி. இங்க பாரு, உன் சட்டையில மூட்டை கட்டிரு. நீ இப்ப அத்தை, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்குற அத்தை. நீதான் பொறுப்பா பாத்துக்கிடணும். ஆமா, நீ அத்தல்ல, அப்பன் கூட பிறந்த தங்கச்சில, நீ தூக்கி வள. இந்தா அத்தைக்காரி முத வாங்கு. நல்லபடியா வளர்ப்பேன்னு சொல்லி வாங்கு. கண்டங்கம்மா. தங்க புள்ள, என் அண்ணன் நானே, என் தங்க புள்ள. உங்க அப்பா மாதிரி என்ன வளர்த்தானுங்க, நான் ஒன்ன வளர்ப்பேன். கரெக்டா சொல்லிட்டால. ஏயா குயிலி எங்கயா? வருவாங்கம்மா. அம்மா பார்க்க போலாமா? அம்மா, நான் பிள்ளை பார்த்துட்டு இசையை பார்த்துட்டு வரேன். எல்லாம் சேர்ந்து போவோம். எம்மா பிள்ளை அண்ணன் மட்டும் கொடுமா. அப்பட்ட போமா, அப்பட்ட போயிட்டு அத்தை கிட்ட தான் இருக்கணும், சரியா? பெரியவனே, இந்த நீ முத பாரு. நீ பாருடா. நீ தானே புள்ளி அப்படி வளர்ப்ப இப்படி பண்ண ஒரு ரூம் தொட்டில் வரைக்கும் கட்டி போட்டிருக்கிய. அப்ப எவ்வளவு பாசம் வச்சிருக்கணும் இந்த புடி. இங்க பாரு, நீதான் வீட்டுக்கு மூத்தவன். பெரியப்பா, 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 நீதான் பெரியப்பா. பிறக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு ஆசைப்பட்டேன். இந்த நீ பார்த்துட்டு போடா. நீ பாரு முத, உன் ஆசீர்வாதமும் என் பிள்ளைக்கு தேவை. ஏன்னா நீ பெரியப்பா. தங்க புள்ள, ஏமா என் தங்கம், எனக்கு அப்பா அந்த ஸ்தானத்தை கொடுத்த பாரு. பெரியப்பா, என் பிள்ளைங்க பெரியப்பான்னு கூப்பிடும். என் பிள்ளைங்க பெரியப்பான்னு கூப்பிடுவா. பெரியப்பா உன்னை நல்லா பாத்துக்குவேன். என் தங்க பிள்ளை நல்லா பாத்துக்குவேன். தங்க பிள்ளைங்க பாரு, சித்தப்பா பாரு. அப்படியே கிங்ஸ் என்ன மாதிரிதான் இருக்கு.
அது முகம் பார்த்தாலே தெரியுது. அதான் உரிச்சு வச்சு வந்திருக்காள அப்பனே மாதிரி. அப்படியே என் புருஷனை பார்த்த மாதிரியே இருக்குது. அதான் பொண்டாட்டி எந்த இடத்துலயும் அவ என்னை விட்டே கொடுக்கல. இல்ல அவ அப்படியே உங்க அப்பா மாதிரி பிறந்திருக்காள. பேரனே மாதிரில பிறந்திருக்கா. இனி தாத்தாவும் பேத்தியும் தெருல போகும்போது பாரு ஒரே மகர கட்டையா தான் இருக்கும். எல்லாம் ஒரே முஞ்சா இருக்கும். எத்தங்க புள்ள, என் வயிறு புள்ள, மகாராணி. இல்ல நான் செயின் செஞ்சுட்டு வந்திருக்கேன், பிள்ளைக்கு போடுவோம். அட பாவி, அதான் சம்பளத்தை 2 நாள் கொடுக்காம இருந்தானோ. செயின் செஞ்சுட்டு வந்திருக்கியா? 5 பவுன்ல செஞ்சிருக்கேன்டா. தங்கத்துக்கு ஆரம்பமே 5 பவுனா இருக்கணும்னு என் பிள்ளைக்கு 5 பவுனுக்கு நான் போட்டிருக்கேன். நான் 7 பவுனு. எல்லாம் ஒண்ணு பெருசா செஞ்சிருக்கானுல்ல. அப்ப உறுதியா பண்ணிட்டு பொம்பளை பிள்ளை தான் போற பொண்ணு. நாங்க வேண்டதே பொம்பளை பிள்ளை தான். நீ அப்படிதான் வேண்டி இருப்ப. எங்க பாரு, அது பகையில வேண்டுனேன். அதுக்கப்புறம் நிஜமாவே நான் பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு வேண்டுனேன். ஏன் நான் உள்ள போய் புள்ளைய பாத்துட்டு இருக்கேயா? இல்ல நானும் வரேன். புள்ளைய தூக்கிட்டே வா. ஏமா இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். பிள்ளைக்கு இப்பதான் குளுக்கோஸ் ஏத்தணும், கொஞ்சம் தூங்குவா. அதுக்கப்புறம் போய் பாருங்க என்ன. நான் அவங்களுக்கும் வசதியா இருக்கும்ல. நல்லா இருக்கல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல. நல்லா ஆரோக்கியமா இருக்கா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் போய் பாருங்க. ஏன்னா பிள்ளைக்கு ஓய்வு இல்லாம போயிடும். சரிங்க ஐயா. ஐயா டாக்டர் ரொம்ப நன்றி ஐயா. ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, இருக்கட்டும் இருக்கட்டும். சரிப்பா, அப்பா கிட்டப்பா என் மகாராணி.